நடக்க இருக்கிற இந்த கல்யாணத்தை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்ற உண்மையை நான் வேலாயுதன் சார் கிட்ட போய் பேசினதும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதை அப்பவே சொல்லி உங்க சந்தோஷத்தையும் சேர்த்து குலைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன். வேலாயுதன் சார் பண்றது தப்புதாம்மா. ஆனா அந்த தப்பு மூலியமா நமக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ ராசி இல்லாதவ, நீ பிறந்ததுனால நம்ம வீடு சொத்து எல்லாமே போச்சுன்னு உன் பாட்டி இருந்த வரைக்கும் உன்னை கரைச்சுதான் கொட்டினாங்க. ஆனா இந்த கல்யாணம் நடந்தா வேலாயுதன் சார் அத்தனை சொத்தையும் மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வினோதையும் கவிதாவையும் நல்லபடியா படிக்க வைக்கிறேன், அவங்க விருப்பப்பட்டா வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு கூட ஹெட்மாஸ்டர் ப்ரமோஷன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு எங்க வேணாலும் போக வர ஏசி கார் ரெடியா நிற்கும். நகை துணிமணி எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நீ சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் இருக்கு. எல்லாம் இருக்கும். அவ மனசுல சந்தோஷம் இருக்குமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன எங்க முறைக்கிறீங்க? அம்மா, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் இப்ப சொன்னது எதுவுமே பொய் இல்லம்மா, நிஜம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டின நிஜம் என்னன்னா, வேலாயுதம் தன் பணபலத்தால நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காருமா. அவரோட முடிவுக்கு கட்டுப்படாம நாம சுயமா எதுவுமே பண்ண முடியாதுமா. நானும் என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சு போய் தான் உன்கிட்ட இப்ப மனசு விட்டு பேசிட்டு இருக்கேன். சரிப்பா, நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா என் பதில நான் தள்ளி போடுறதுல அர்த்தம் இல்ல. எனக்கு சம்மதம். நீங்களே வேலாயுத சாருக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. பொண்ணு, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. பிபி கொஞ்சம் நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க. இங்க பாருமா, நீ நல்லா யோசிச்சு நாளை கூட உன் முடிவை சொல்லு. ஒன்னும் அவசரம் இல்லை. அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் நம்ம சைட்ல இருந்து வந்துடக்கூடாது. அதான். இல்லப்பா, எனக்கு ஓகே, முழு சம்மதம். நீங்களே தைரியமா அவர்கிட்ட சொல்லிடுங்க. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. சரிம்மா. அம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். எப்படிங்க உங்களால தூங்க முடியுது? கஷ்டமாவே இல்லையா? பொண்ணு எவ்வளவு கஷ்டத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாரு, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்மளோட பக்குவம் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம எதிர்த்தா உயிரே போயிடுங்கிறப்போ சலுகையோட வாழ்ந்துக்கிறதுல என்ன தப்புன்னு என்ன மாதிரி அவளும் யோசிச்சிருக்கலாம். நீதான் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராம பேசிட்டு இருக்க. எதுங்க நடைமுறை வாழ்க்கை? கிழவனுக்கு வாக்கப்படுறதா? அது இல்லை. வலியவனுக்கு முன்னாடி எதிர்த்து நின்று சாகிறத விட அடிபணிஞ்சு வாழ்றதுதான் சரி. பேசுறவன் எப்பவுமே பேசிட்டு தான் இருப்பான். அவனா நமக்கு நாளைக்கு எதனா ஒண்ணுன்னா வந்து நிக்க போறான். நம்ம கஷ்டம் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா உங்களை பார்த்துதான் நாக்குக்கு நரம்பில்லைன்னு எனக்கு நல்லா தெரிய வருது. எப்படிதான் இப்படி சட்டு சட்டுன்னு பேச்ச மாத்துறீங்களோ? 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னது நீங்க தான். இங்க பாரு, நீ இப்படியே சும்மா பேசிட்டே இருக்காத. சம்மதிக்க வேண்டிய அவளே சம்மதிச்சிட்டா.
நீ எதுக்கு பெணாத்துற? அப்ப இத்தனை வயசான ஆளு நம்மளுக்கு மாப்பிள்ளையா வர்றதுல உங்களுக்கு குற்ற உணர்வே இல்லையா? என்ன நீ அவரை எப்ப பார்த்தாலும் வயசானவர் வயசானவர்னு பேசிக்கிட்டே இருக்க. இந்த காலத்துல எந்த பையன் அவரை மாதிரி ஆரோக்கியமா இருக்கிறான் சொல்லு? எப்ப பார்த்தாலும் ஃபோனு கம்ப்யூட்டர்னு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, நரமுடி, பிபி, சுகர்னு கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 வியாதியோட திரியிறானுங்க. அவர் அப்படியா? சாப்பாடு விஷயத்துல எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கிறாரு. அன்னைக்கு கூட வாக்கிங் எல்லாம் போறேன்னு சொன்னார். நீ என்னமோ வயசு அது இதுன்னு பேசி தேவையில்லாம குழப்பிக்கிற. இதை பாரு, முடிஞ்சா பிபி கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது, உன் முடிவுலேருந்து மாறாதுன்னு எடுத்து சொல்லு. இல்லை உனக்கு இந்த விஷயம் பிடிக்கலையா, விலகி நின்று வேடிக்கை பாரு. அமைதியாக கல்யாணத்தை அன்னைக்கு அம்மாவா வந்து நில்லு, அது போதும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே பேசி பேசி பிரச்சனை பண்ண நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன வாழுதா? ஒரு அப்பாவா இல்லாட்டி கூட பரவாயில்ல, மனுஷத்தன்மையே இல்லாம பேசுறீங்க. அந்த அளவுக்கு காசு உங்க கண்ணை மறைக்குது. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளை. அதை மட்டும் மனசுல வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏய், என்ன கையில சாப்பாடு வச்சுக்கிட்டு போடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பிபி, என்ன சொன்ன? ம், நேத்து நைட்டு அப்பா கிட்ட யோசிச்சுதான் முடிவு சொன்னியா? ஆமா. ஏன் கோர்ட்ல எல்லாம் புக்கு மேல சத்தியம் பண்ண சொல்லுவாங்களே, அப்படி சொன்னதான் நம்புவியா? அதுக்கு இல்ல பிபி, நீ அத்தனை கனவோடு இருந்தியே, அதான் கேட்டேன். உன் கேள்வியிலே பதில் இருக்கு கவிதா. நான் இதான் நிஜம்னு புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டேன். இப்ப நானே நினைச்ச மட்டும் என்ன மாத்த முடியும் சொல்லு? அப்படியே வாழும்போது கிடைச்சது பழகிடும். நம்ம ஊர் பொண்ணுங்க நிலாவை பார்த்து நிலாவுக்கு போக ஆசைப்படலாம். ஆனா நிஜம் என்ன, வீட்டு ஜன்னல் வழியா மட்டும்தான் பார்க்க முடியும். என்ன பிபி, நீ என்னென்னமோ பேசுற, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயம்லாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன் கவிதா. நீ போ, நான் வரேன். என்ன பிபி, நாள் தவறுனாலும் நீ இதெல்லாம் போடுறது தப்பாத. இப்ப அதெல்லாம் கொண்டு போய் குப்பையில வீசிட்ட. இனிமே இது எதுக்குமே அவசியம் இருக்காது. என்ன அப்படி பாக்குற? நான் தான் கல்யாணமாகி போயிடுவேன்ல, அதான் சொன்னேன்.
அப்பா, என்னம்மா? நேத்து நைட்டு பூராவும் நல்லா யோசிச்சுட்டேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. ஆ, அவர்கிட்ட சொல்லிடுங்க, நான் காலேஜ் கிளம்புறேன். சரி. அம்மா போதும் பொண்ணு, என்ன பார்க்காம போகுது? அம்மா போதும் பொண்ணு, அம்மா அம்மா போதும் பொண்ணு. போதும் பொண்ணு, போதும் பொண்ணு. ஆ, என்னாச்சு இவளுக்கு? காது கேட்காத மாதிரியே போறா. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. காலையில இருந்து படுக்கிற வரைக்கும் சுப செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்களா, மணி அடிக்குது. யோ ஜோசியரே, அது கோயில் மணி இல்லையா, செல்போன் மணி. என் வருங்கால மாமனார் கூப்பிடுறாரியா? பேசுங்க பேசுங்க. ஹலோ. ஹலோ சார், நான் தான் ஆறுசாமி பேசுறேன். பேசாம நேர்ல போய் காலில் விழுந்து அப்படியே படுத்துக்கிட்டே பேசலாமே. சொல்லுங்க ஆறுசாமி. இல்லை, என் பொண்ணு ஏதோ வேகத்தில் பஸ் ஏற போயிட்டா. அவள் வீட்டுக்கு வந்ததும் நானும் அவள் அம்மாவும் கண்டிச்சோம். இந்த பூனை வேற தொல்லை பண்ணிக்கிட்டேன். உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இந்த கல்யாணம் எவ்வளோ நல்லதுன்னு எடுத்து சொன்னோம். முதல்ல தயங்கினாலும் அப்புறம் சரின்னு புரிஞ்சுக்கிட்டா. நைட்டு ஃபுல்லாக நல்லா யோசிக்கிட்டோன்னு நாங்கள் டைமும் கொடுத்தோம். சரி. காலையில் வந்து எனக்கு முழு சம்மதம், இதில் எந்த மாற்றமும் இல்லை, அவர்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போயிட்டா. சூப்பர் சூப்பர். காதுல தேன் பாஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா ஒரு விஷயம் அங்கிள், இத்தனை வயசுக்கு மேல உங்களை மாமான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. பிடிச்சிருக்கா? சரிங்க. அதாவது இந்த மாதிரி முக்கியமான மேட்ரை பேசும்போது முதல்ல மேட்ரை கன்வே பண்ணிடணும். நீங்க வாத்தியாரு, கற்றறம், பக்குன்னு பிடிச்சிக்குவீங்க. சீதையை பார்த்துட்டு வந்த அனுமன் கண்டேன் சீதையேன்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய வீர பிரதாபத்தை பூரா சொன்னான். நான் கூட மேடையில் அதை அடிக்கடி மேற்கோள் காட்டுறது வழக்கம். நீங்க உங்க வீர பிரதாபத்தை பூரா சொல்லிட்டு அப்புறம் மெயின் பாயிண்ட்டை சொல்றீங்க. புரியுதுங்க, இனிமே அப்படி நடக்காம பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நான் ஃபோன் பண்றேன், நேரில் வாங்க. சரிங்க, வரேன், வைக்கிறேங்க. யோ ஜோசியர, உன் வாயில சக்கரை எள்ளி கொட்டணும்யா. காலையிலேயே பிபி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு போயிட்டாலாம். இந்த அப்படி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேயா. வாயா, 2 பெக்கு போடலாம். ஐயோ, பகல்லையா? யோ, இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு, கொண்டாட ராத்திரி என்ன பகல் என்ன? வாயா. கல்யாணத்துக்கு வேணும்னா ஒரு விக் ரெடி பண்ணிக்கிட்டோமா? மறந்துட்டேன் பாரு.
டேய் அந்த புள்ள கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாடா. அதனால அவளையும் சரி அவ குடும்பத்தையும் சரி ரொம்ப போட்டு நெருக்க வேணாம். மரியாதை இல்லாம பேசிடாதீங்கடா. போ, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் சரக்கு வாங்கி கொடு. சந்தோஷமா இருங்கடா. ஜோசியம் வாயா, கச்சேரி ஆரம்பிப்போம். என்ன பிபி, என்னாச்சு? அப்பா கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். பேசிட்டியா? இப்ப நீ கல்யாணம் வேணாம்னு சொன்னதை கேட்டு அப்பா ஷாக் ஆலையா? நான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டாரு. என்ன குழப்புற? அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகேவா? நீ தானே சொன்ன உன் மனசு எது சொல்லுதோ அதை மட்டும் கேளுன்னு. அதப்படிதான் நடக்கிறேன். அதான் கலை, யோசிச்சு பார்த்தேன். எனக்கு கல்யாணம் பண்றதுதான் சரின்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச வேலாயுதம் கிட்ட பேசி கல்யாணத்துக்கு நாளே குறிச்சிருப்பாரு. அவர் எதிர்பார்த்த வாழ்க்கை அவருக்கு கிடைச்சிடும். உனக்கு நிஜமாவே இதுல சந்தோஷம் தானா? என்னடி சிரிக்கிற? வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல, உட்காருங்க. ஒரு முக்கியமான விஷயம். இனிமே சார் சார்னு கூப்பிடாதீங்க. ரொம்ப அந்நியமா தோணுது. மாப்பிள்ளனே கூப்பிடுங்களேன். உண்மையிலேயே உங்க பொண்ணு ராசி ஓஹோதான். அது உங்களுக்கு வேணா உதவாம இருந்திருக்கலாம். உங்க வீட்டுல பேசிட்டு வந்த கையோட இதுவரைக்கும் ஜெயிக்காத கேஸ் எல்லாம் ஜெயிக்குது. ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் நான் வாங்கி வச்சிருந்த ஷேர் எல்லாம் குபீர்னு ஏறிடுச்சுன்னா பாருங்களேன். அதனால பிபி ரொம்ப ராசி. அதை எப்பவுமே நீ யோசி. மத்த பொண்ணுங்கெல்லாம் அவ கால் தூசின்னு கவிதையே எழுதியிருக்கேன். இல்லைங்க, இது பொண்ணுகிட்ட கொடுக்க வேண்டியது என்கிட்ட சொல்றீங்க. வேணா கொடுங்க. அதுவும் சரிதான், இந்தாங்க. அப்புறம் பிபிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட்டு, கல்யாணத்துக்கு தேவையான துணிமணிங்க எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். அது போக இதை பார்த்தீங்களா? பேர் வாட்சா. கடையில் சொன்னாங்க கல்யாணத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி கட்டிக்கிறதுக்கு. உண்மையிலே பிபி ரொம்ப கொடுத்து வச்சவதாங்க. யாருக்கிட்ட என்ன கொடுத்து வச்சிருக்கா? ஐயா, அவங்க இதயத்தை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்காங்களா? யோ, ஜோசியம் வருதோ இல்லையோ, இதெல்லாம் உனக்கு நல்லா வருதியா? சந்தடி சாக்குல நம்மளையே கால வர்றாரு. அப்புறம் நாள் கூட நேத்தே பார்த்துட்டோம். இன்னும் ஒரே வாரத்துல நல்ல முகூர்த்தம் வருது. ஊருக்கு வெளியே முத்தாலம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்பதான் விஷயம் வெளியே போகாம இருக்கும். உங்க வீட்டுல 5 பேரு, நாங்க 2 பேரு, டிரைவர், புரோகிதர், அப்புறம் கூட மாட ஒத்தாசிக்கு 2 பேரு. அவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கு மேற்பட்டு ஒரு ஆள் கூட அங்க வரக்கூடாது. அப்படி வந்தா விஷயம் வெளியே போயிடும். சரி. நீங்க கல்யாணத்துக்கு முதல் நாளே ஊருக்கு போறதா சொல்லிட்டு டவுன்ல இருக்க ஹோட்டல்ல வந்து தங்கிடுங்க. அப்பதான் யாருக்கும் விஷயம் வெளியே போகாது. வீட்ல இருந்து பொண்ணை ஜோடிச்சு வெளியே கூட்டிட்டு வரும்போது யார் பார்வையிலேயாவது பட்டா என்ன ஏதுன்னு பதில் சொல்ல வேண்டி வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்திலேயே ஒரு பங்களா இருக்கு, நான் ரெடி பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விஷயம்லாம் ஞாபகத்துல இருக்கு. சட்டுன்னு செஞ்சிட்டா பாக்குறவங்க கண்ணு பட்டுரும் இல்லையா? அதனால ஒவ்வொன்னா பண்ணி கொடுத்துட்றேன்.
நீங்க கூட டிரைவிங் கிளாஸ் போய் கார் ஓட்ட கத்துக்குங்க. நம்ம வீட்டில் தான் ஏகப்பட்ட கார் நிக்குதே. ஒரு காரை கொண்டு வந்து நம்ம வீட்டில் நிறுத்திட்டா போகுது. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாருங்க. நான் இப்போ சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்புறம் பிபி என்ன சொல்றா? நீங்க சொன்னதும் நான் நேர்ல வந்து பார்க்கலாம் தான் பார்த்தேன். அனாவசியமா வந்து தொல்லை கொடுக்க கூடாதுன்னு தான். அதுவும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க பாய்சன் மாதிரி அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு கண்ணுல எண்ணெயை விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனாலதான் வரக்கூடாதுன்னு நானே விட்டுட்டேன். சரி, இந்தாங்க. இதெல்லாம் பிபிக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா உடனே மாத்திடலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க, பிபிக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. இதை நான் கொடுத்ததா பிபி கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கும் தாங்க. ஜோசியரே, ஐயா. எங்க 2 பேரையும் போட்டோ எடுங்க. சரிங்க. பக்கத்துல வந்து நில்லுங்க. சரிங்க சார், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அப்போ நான் கிளம்பிட்டுங்களா? பாத்தீங்களா, மறந்துட்டீங்களே. அப்படியா? என்ன மறந்து? பொருள் இல்ல, மாப்பிள்ளன்னு கூப்பிட சொன்னத. ஓ சரி, நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. சரி வரேங்க. வர வர மாமனாரை கூட நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மனசு சந்தோஷமா இருந்தா எதை பார்த்தாலும் ரசிக்கத்தானே தோணும். நீங்க அந்த வரியை ரசிச்சிருக்கீங்களா? எந்த வரீங்க? மனசு சந்தோஷமா இருக்கும்போது பாட்டுல இருக்கிற இசையை ரசிக்கும். மனசு சோகமா இருக்கும்போது பாட்டுல இருக்க வரிகளை ரசிக்கும். உண்மைதாங்க, உண்மைதாங்க. என்னதான் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் மனசுக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்குதாயா செய்யுது. ரமேஷ் மனசுலயும் எதுவும் தப்பா தோணாம பாத்துக்கணும். அதெல்லாம் இப்ப போட்டு எங்க மனசை குழப்பிக்கிறீங்க. கல்யாண மாப்பிள்ளையா சிரிச்சு சந்தோஷமா இருங்க. அதுவும் சரிதான் ஜோசியரே. உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்ச ஒரு ஆரிச்சாமி. ஏன்னா ஓவர் நைட்ல உங்க எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு பாருங்க. ஓவர் நைட்ல இல்ல, அன்னைக்கு நீங்க தேடி வந்த நைட்ல தான் தீர்ந்தது. நானும் இது வரைக்கும் குடும்பத்தோட செத்துடலாமா இல்லை எங்களாச்சும் ஓடி போயிடலாமான்னு நினைச்சேன். அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான என்னன்னு இப்பதான் புரிஞ்சுது. பொண்ணு கூட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா. எப்படியோ பிபி ஒருத்தியால இனி உங்க குடும்பமே தழைச்சிரும். நடந்தா சரி. நான் உண்மையிலேயே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சுப்பிரமணியம் சார். அப்போ நான் கிளம்புறேன். சுப்பிரமணியம் சார் வணக்கம் சார். ம் வணக்கம் சார். தரேன் சார். சரி சார், எடுத்துட்டு போய் வீட்டில் கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க. வரேன் சார். இத்தனை நாள் உனக்காக கடவுளை வேண்டிட்டு இருந்தேன். எப்படியாவது பொண்ணுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருன்னு. இனிமே உங்க அப்பாக்காக வேண்டணும் போல இருக்கு. மனுஷனுக்கு இந்த வயசுல எப்படியெல்லாம் புத்தி போகுது. அவர் மனசை மாத்தி நல்ல புத்திய கொடுன்னு வேண்டுறேன். பார்வதி, பார்வதி. பார்வதி, நான் இப்பதான் வேலாயன் சாரை பார்த்துட்டு வரேன். அடுத்த வாரமே கோயிலில் கல்யாணத்தை சிம்பிளா வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. நமக்காக துணிமணி, அப்புறம் பிபிக்காக ஏதோ வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மனுஷன் திருந்தவே வாய்ப்பில்லை. இந்தம்மா. என்னப்பா இது? வேலாயன் சாரு ஏதோ கவிதை எழுதியிருக்காரா, அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா.
அது அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்குமா. அப்புறம் நான் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தேன்ல, அந்த பேக் உன் டேபிள் மேலே வச்சுருக்கேன். அது ஏதோ பேர் வாட்சா, உனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி வாட்சா. அது உனக்கு பிடிச்சிருக்கான்னு போய் பாருமா. சரிப்பா. ஆமாம், அப்புறம் ஒரு விஷயம், அப்பா இப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதம்மா. நீ சம்மதம் தெரிவித்ததுனால தான் அவர் இதெல்லாம் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு புரியுது. மாப்பிள்ளையும் மாமனாரும் கொஞ்சம் குழாவிட்டீங்களா? இங்க பாரு, உன் நக்கல் எல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். கெட்ட மனசுக்கு கெட்ட கோவம் தான் வரும். நல்ல கோவமா வரும்? வந்துட்டார், துணிமணியும் வாட்சும் வாங்கிட்டு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதும்? என்ன பாரு கவிதா, டேய் பச்சா, என்னடா என் லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் உங்க லைஃப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கணும், சரியா? நல்லா படிக்கணும், மனசை சந்தோஷமாவும் தெளிவாகவும் வச்சுக்கணும், சுயமா முடிவெடுக்க பழகணும். இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மனசு நொறுங்கி போகாம மனசை பலமா வச்சுக்கணும். நம்ம சந்தோஷம் நமக்குள்ளவே தான் இருக்கு. அதை நீங்க 2 பேருமே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை சுத்தி எவ்வளவு விஷயம் நடந்தாலும் தைரியமா இருக்க பழகு. நம்ம மனசை தைரியமா வச்சுக்கணும். அப்பதான் எதிர்க்க வருவங்க கூட நம்ம மன தைரியத்தை பார்த்து பயப்படுவாங்க, சரியா? நீ சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்னு தான் பயமா இருக்கு. தப்பா எதுவும் பண்ணிக்க மாட்டேன்ல? சி லூசு, அதெல்லாம் பயப்படாத. நான் கல்யாணமாகி போட்டா வேற வீட்டு பொண்ணாடுவேன் இல்லையா? அதான் இதெல்லாம் இப்பவே சொல்றேன். நான் போயிட்டா அப்பாவையும் அம்மாவையும் நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் நான் வேற வீட்டு பொண்ணு இல்லையா? அம்மா தான் ரொம்ப பாவம். எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்ம வீட்டுக்காகவும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்கள நீங்க நல்லா பார்த்துக்கணும். நீங்க 2 பேருமே நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நீங்க 2 பேருமே வாழ்க்கையில முன்னேறணும். அக்கா, நீ எங்களுக்காக தானே அவரை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு செஞ்ச. இப்போ நான் அவரை மாமான்னு கூப்பிடவா இல்லை தாத்தான்னு கூப்பிடவா? மறுபடியும் சொல்றேன், என்னோட கல்யாண விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா முடிவு எடுத்திருக்கேன். அதனால உங்க 2 பேருக்குமே எந்த கில்ட்டியும் வேண்டாம். அப்புறம் என்ன கேட்ட, அவருக்கு எப்படி கூப்பிடுறதுன்னா, அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. போக போக உனக்கே புரியும் என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு. சரிக்கா. உனக்கு கல்ல எக்ஸாம் இருக்குல்ல, போ படிப்போ. ஆல் தி பெஸ்ட். நீ படு.
என்ன பார்வதி, பாப்பா தூங்கிட்டாளா? நானும் அந்த கவலையில தாங்க போய் பார்த்தேன். பாவம், நல்லா தூங்குறா. அப்போ அவளுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் போல இருக்கு. ஒருவேளை மனசில் ஏதாவது எதிர்ப்பு இருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி தூங்கி இருக்க மாட்டாள்ல? பொண்ணு முகத்தை பார்க்க பார்க்க மனசே ஆற மாட்டேங்குதுங்க. புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி வருமே, அந்த மாதிரி அவன் முகத்தை பார்க்கும் போது எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தேவையில்லாமல் கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. அவளுக்கு ஆரம்பத்தில் வயசான மாப்பிள்ளை டக்குன்னு ஓகே சொல்லிட்டோமே, அது சரியா தவறான அவன் மனசில் ஒரு மனக்குழப்பம் இருக்கும்ல, அது அவளுக்கு கல்யாணம் ஆனால் சரியாயிடும். நீங்க தான் சரியாயிடும் சரியாயிடும் சொல்றீங்க. எனக்கு என்னமோ கிளியை வளர்த்து பூனை கையில கொடுக்குற மாதிரி பயமா இருக்கு. நாம இழந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் மீட்டு தரேன்னு சொல்றாரு. அவரை பார்த்தா உனக்கு அப்படியா தோணுது? ஆமாங்க, அது என்னைக்கும் மாறாது. நீங்க எல்லாரும் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு நடிக்கிறீங்க. அதே மாதிரி நானும் பண்ணணுமா? என்னால முடியாது. நீ நடிக்கவோ கல்யாண வேலையோ பார்க்க வேண்டாம். நீ குட்டியை குழப்பாம அமைதியா இருந்தா போதும், கல்யாணம் தானா நடக்கும். என் பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். நிம்மதி வேணும்னா காசும் ரொம்ப முக்கியம். நீ வேணா பாரு, நீ நினைக்கிறத விட சந்தோஷமா தான் இருப்பா. அவ வாழ்க்கை ஆண்டவன் விட்ட வழி. எங்க போறீங்க? இரு வர. டேய் நான் போறதுக்குள்ள கடையில சந்தோஷமா இருக்கிறீங்க.
எவ்வளோ ஆச்சு அத்தா? காசை உள்ள வைத்தாயி. இது என்ன வியாபாரமா? என் பேத்திக்கு கொடுக்கறதுல நான் என்ன லாபம் சம்பாரிச்சு மச்சு வீடா கட்ட போறேன்? நியாயமா பார்த்தா இந்த கப்பு உனக்கு தான் சேரணும். நீ தானே பேசுற, நீயே வச்சுக்கோ. நான் வேணா உனக்காக இந்த மூடியை மட்டும் எடுத்துக்கிறேன். சரி, வாழ்த்துக்கள் ஜாக்சன் துரை. தேங்க்ஸ் கட்டுப்போமா, நான் வரேன். ஆஸ்திரேலியா. நாம புக்ல தாண்டி படிச்சிருக்கிறோம். அவங்க அங்கிருந்து ஏரோப்ளேன்ல ஏறி இங்க வந்திருக்காங்க. You are so lovely. I like Indian girls very much. You color, me no color. You are foreign. Happy birthday. Happy birthday, Pipi. Thank you so much. Thank you so much. ஹாப்பி பர்த்டே பிபி. Thank you so much. ஏய் ஹாப்பி பர்த்டே. Birthday. என்னை எல்லாரும் பப்புனாத்தாமா பார்த்துருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தாம்மா என்னை ஒரு மனுஷனாக பார்த்துருக்க. உன் கேள்விக்கு நீ எதிர்பார்க்குற பதில் என்கிட்ட இருக்குமா? என்னன்னா அது? உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் அதுக்கு காரணம். அதுக்கு நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நீ வாழ்ந்து காட்டுறது தான் மற்றவங்களுக்கு பதிலாக இருக்கும். உன் கிளாஸில் மற்றவங்கள விட உன்னைத்தானே எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நீ தனித்தன்மையோடு இருக்கிற, அதுதான் உன் அடையாளம். அதனால இந்த ஊர் உலகம் உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உனக்கான எல்லை இல்லைம்மா. அதை உடைச்சி தாண்டி நீ போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குமா. உனக்கு வயசு கம்மி. என் வயசில் இவ்வளோ பேசுறேன்னா நீ பெருசாகும் போது தான் நான் பேசுகிறதுக்கான அர்த்தம் உனக்கு புரியும். நான் என்னோட தனி அடையாளத்தை தேடி போறேன். இனிமே நான் நானா இருக்க போறேன். பொண்ணு, பொண்ணு, எங்க போனா இவ? எத்தனை வாட்டி கூப்பிடுறது? பொண்ணு, கவிதா, பொண்ணு, பொண்ணு,
பொண்ணு பொண்ணு எங்க போயிட்டா தெரியலையே. கவிதா சீக்கிரம் எழுந்துரு. பொண்ணு 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 உள்ளியா இருக்க? எங்க போயிருப்பா? பொண்ணு பொண்ணு கவிதா ஏய் எழுந்துரு. பொண்ணு தாண்டி அக்கா எங்க? மா விடுமா, ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிறேன். பொண்ணு எங்கேயாவது பாத்ரூம்ல இருப்பா, போய் பாரு. எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன்டி, பொண்ணை காணோம். காணுமா? மா மா என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அவளை காணோம். ராத்திரி நல்லா தானே தூங்கிட்டு இருந்தா. உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? அம்மாவை நல்லா பாத்துக்கணும், நல்லா படிங்கன்னு எங்க 2 பேர்கிட்டயும் சொன்னாமா. என்னடி குண்டு தூக்கி போடுற? ராத்திரியே ஏன் என்கிட்ட சொல்லல? அம்மா, நானும் அவ அப்படி பேசினதுக்கு பயந்து ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்டேன். ஆனா அவ நான் கல்யாணம் பண்ணிட்டு போறதுனால தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாமா. காலங்காத்தால என்ன சண்டை, என்ன பிரச்சனை? சண்டை எல்லாம் இல்லைங்க, பொண்ணை காணோம். என்ன வளர்ற பார்வதி? இங்கதான் எங்கனா இருப்பா பாப்பா. பாப்பா பாப்பா பிபி பாத்துட்டேங்க. பிபி 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 தெரியலையே. பார்வதி, ஒருவேளை தூக்க கணத்துல எங்கன்னா எந்திரிச்சு போயிருக்காளோ என்னமோ. அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு கலடா பண்ணிட்டா அப்புறம் அசிங்கமாயிடாது. என்னங்க நீங்க, அவளை பத்தி தெரியாதா? நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டா. கடவுளே, இப்ப வேலை சார் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நானே பொண்ணை காணோன்னு பயத்துல இருக்கேன், நீங்க அவரை பார்த்து பயப்படுறீங்களா? என்னங்க நீங்க? முட்டாத்தனமா பேசாத. அவன் நம்ம கிட்ட எல்லாம் சம்மதிக்கிற மாதிரி நடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாலும் தோணுது பார்வதி. ஒருவேளை எனக்கு தோன்றது நிஜம்தானும் இருந்தாலும் இருக்குங்க. அவ இதுவரைக்கும் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்லை. கல்யாணம் நிச்சயம் பண்ணதுல இருந்து என்கிட்ட பேசுவான்னு அவளையே சுத்தி வந்த. ஒருவேளை என்கிட்ட ஏதாவது பேசினா பொய் சொல்ல முடியாதுன்னு பேசாம இருந்துட்டாலோ? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நேத்து பார்க்கும்போது நிம்மதியா தூங்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. இன்னொரு தடவை உள்ள போய் பார்க்கலாம் வா. எங்க போயிருப்பா? வெளில போய் பார்க்கலாம் வா. பாப்பா 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 எங்க போயிட்டா? என்னங்க என்னங்க எதுக்கு பின்னாடி வந்தீங்க? உள்ள போங்க, உள்ள போங்கன்றல.
எங்க போனா? இப்படி போனா? எனக்கு ஒன்றும் புரியல பார்வதி. பாவாடை தாமணியில் பார்த்த உருவமா ஐயா ஆ காஃபி கொண்டு வரட்டும் ஐயா. சரி. ம். கல்யாணம் வேற நெருங்குது. காஃபி டீ குடிச்சா கெடுதல். இனிமே சத்தா எதனா சாப்பிடணும். ஏமா ஐயா ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லுங்க ஐயா. பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு சத்து மாவு கஞ்சி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரியா? சரிங்க ஐயா. கல்யாணம் எனக்கு கல்யாணம் உற்சாகமாகவே உலகத்தில் வாழவே. கல்யாணம் எனக்கு கல்யாணம் உற்சாகமாகவே உலகத்தில் வாழவே. கல்யாணம் எனக்கு கல்யாணம். ஐயோ கல்யாணம் எனக்கு கல்யாணம் உற்சாகமாகவே உலகத்தில் வாழவே. கல்யாணம். எங்க போய் தொலைஞ்சா? ஏய் கவிதா, அவ அப்படி பேசும்போது உனக்கு புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எங்க கிட்ட சொல்லிருக்கணும். அவ ஒரு முடிவோடு தான் இருந்திருக்கா. நமக்கு தான் தெரியாம போச்சு. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு பயமா இருக்கு. இப்ப பயந்து என்ன பிரயோஜனம்? அவ இருக்கும்போது அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தால. இப்ப பாரு, எதை பத்தி யாரை பத்தி கவலைப்படாம அவ போயிட்டா. அந்த வேலாயுதம் நம்ம எல்லாரையும் வெட்டி கூறு போட போறான். நான் கோவப்படாம பொறுமையா கேட்கிறேன். ஒருவேளை உன்கிட்ட அவ கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க போறேன் ஏது போறேன்னு ஏதாவது சொல்லியிருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிரு. என்ன பேசுறீங்க? நானே அவ எங்க போனாலும் என்ன ஆனாலும் கலங்கி இருக்கேன். என்னைய சந்தேகப்படுறீங்களா? டேய் கவிதா, நீ ஒண்ணு பண்ணு. அவ ரூம்ல போய் ஏதாச்சும் லெட்டர் கிட்ட எழுதி வச்சிருக்காளான்னு போய் பாரு. போ, போய் பாரு. எல்லா இடத்துலயும் பாரு. அவ மட்டும் காணாம போனா சத்தியமா அதுக்கு நீங்க தான் காரணம். நான் உன்னை கேட்டா பதிலுக்கு நீ என் மேல பழிய போட பாக்குறியா? ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு எதை பண்ணக்கூடாதோ அந்த பச்சை துரோகத்தை பண்ணிருக்கீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் அவ எங்கேயோ போயிருக்கா போல. இல்ல என்கிட்ட கோவப்பட்டு பேசுற மாதிரி பேசிட்டு என் பொண்ணு அந்த ஆள் கிட்ட அனுப்பி வச்சிருக்கீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். பேசிட்டு போற. அடிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா எனக்கு போத பொண்ணு வேணும். வேண்டாம் வேண்டான்னு சொன்னேனே, கேட்டீங்களா? உங்க ஆசை தேவை எல்லாத்தையும் அவ தலைமையில தூக்கி வைக்க நினைச்சீங்களே, இப்ப என்ன ஆச்சு? நான் கேள்வி கேட்டதே உங்களால தாங்க முடியல. நாளைக்கு ஊர் பூரா நம்மள இதைத்தால கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க? பொண்ணு எங்கடி போன? உயிரோட தான் இருக்கியா இல்ல ஏதாவது பண்ணிட்டியா? அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. பேபி நல்லபடியா வந்துடுவா. நல்லபடியா வந்தாலும் நாசம் பண்ணிடுவாங்கடி.
வந்தும் பிரயோஜனம் இல்ல. பார்வதி, எனக்கு உன் ஆதங்கம் புரியுது. ஆனா நீ நிலைமை புரியாத கலாட்டா பண்ணாத. இப்ப பிரச்சனை கல்யாணம் இல்ல, நம்ம போதும் பொண்ண தேடி கண்டுபிடிச்சாகும். கவிதா, இங்க வா. கலை வீட்டுக்கு போய் பொண்ணு எப்ப வந்தா, கடைசி அவகிட்ட என்ன சொன்னான்னு கேட்டுட்டு வா. அவகிட்ட ஏதாச்சும் பேசியிருப்பா. வீட்டுல எல்லாரும் பயந்து போயிருக்காங்கன்ற விஷயத்த அவகிட்ட சொல்லு. சரிப்பா. அவகிட்ட இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லு. சரிப்பா. ஐயோ பொண்ணு, பொண்ணு, தங்கமே, எங்கடி போன? திரும்பி வந்துடுறீ, எங்க இருந்தாலும் திரும்பி வந்துடுறீ. இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க போல இருக்கு. எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காது. ஃபோன் பண்ணலாமா? பிபி டார்லிங் எந்திரிச்சிட்டு இருக்குமா? அதான் நம்ம ஆளுங்க இருக்கானுங்களே, ஃபோன் பண்ணி நம்ம டார்லிங் என்ன பண்ணுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், என்னடா பிபி எழுந்துட்டாளா? சார் புரியல சார். அதான் பிபின்றது போதும் பொண்ணு. அவளை எல்லாரும் செல்லமா பிபின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால நானும் அதையே மெயின்டைன் பண்றேன். சரி சார், சரி சார், சரிங்க சார். என்ன சிரிக்கிற? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை. பிபி எந்திரிச்சிட்டாலா இல்லையா? சார், இன்னும் பிபி மேடம் எழுந்திருக்கல. ஆனா வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் எந்திச்சு வெளில வந்தாங்க சார். நைட் முழுக்க என்ன மாதிரியே என் கூட கனவுல டுவீட் பாடிட்டு டயர்டாகி தூங்குவா போல இருக்கு. தூங்கட்டும் தூங்கட்டும். சரி, அதுக்கு என்ன, விடிஞ்சிருச்சுல்ல, எழுந்திரிச்சுக்குவாங்க. ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்தாங்க சார். காலையிலே மொத்த பேரும் வெளில வந்து சுத்தி முத்தி பார்த்தாங்க சார். நம்ம ஆளு கவனிக்கிறத பார்த்த உடனே பாத்தியார் மொத்த பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டார் சார். என்ன ஏதுன்னு விஷயம் ஒண்ணுமே புரியல சார் எனக்கு. அப்படியா? சீரியஸா எதுவும் இல்லைல்ல? சீரியஸா எதுவும் இல்லை சார். ஆனா அவங்க தங்கச்சி கவிதா மட்டும் தனியா வெளில போயிருக்கு சார். நம்ம ஆளுக்கு கூடவே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சு உடனுக்குடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்றேன் சார். சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். இது ரொம்ப சீரியஸ் விஷயம் கலை. தயவு செஞ்சு பிபி ஏதாவது சொல்லிருந்தா, அவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா சொல்லிடு. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பயப்படுறாங்க. ப்ளீஸ் கலை. என்னடி
ஏதோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி ப்ளீஸ் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்க. பிபி என்ன வந்து பார்த்தது உண்மைதான். அவ கல்யாணத்தை பத்தியும் வேலாயுதத்தை பத்தியும் புலம்புனது எல்லாமே உண்மைதான். ஆனா அவ இந்த பிளானை பத்தியில எதுவுமே என்கிட்ட சொல்லல. அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா நானே பைத்தியக்காரத்தனமா இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு புத்திமதி சொல்லி அனுப்பியிருப்பேன். ச்சே, ஏன் பிபி இந்த மாதிரி எல்லாம் பண்றா? அவ உண்மையாவே பாவம் கலை, ரொம்ப குழம்பி போயிருக்கா. சரி கவிதா, நீ போய் அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. நானும் ஊருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது ஏதாவது சொல்லியிருக்காளான்னு கேக்குறேன். வேண்டாம் கலை, இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வரும். அதனால யாருக்கிட்டையும் இதை பத்தி பேச வேண்டாம் கலை. பிபி உனக்கு ஃபோன் பண்ணாலோ இல்ல உன்னை காண்டாக்ட் பண்ணாலோ தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணு. அது போதும். கண்டிப்பா சொல்றேன். சரி கலை, நான் வரேன். சரி. என்னங்க வேணும்? 2 பழம் கொடுமா. சார், ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தாங்க சார். காலையிலே மொத்த பேரும் வெளில வந்து சுற்றி முற்றி பார்த்தாங்க சார். நம்ம ஆளுக்கு கவனிக்கிறத பார்த்த உடனே பாத்தியார் மொத்த பேரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டார் சார். என்ன ஏதுன்னு விஷயம் ஒன்றுமே புரியல சார் எனக்கு. அம்மா, அம்மா. கவிதா, என்னாச்சு? கலை என்ன சொன்ன? இல்லப்பா, ஆனா பேபி கல்யாணத்தை பத்தி கலைக்கிட்ட ஏதோ புலம்பி இருக்காப்பா. ஆனா இப்படி வீட்டை விட்டு போற மாதிரி எதுவும் சொல்லலையாப்பா. என்னடி நீ உங்க அப்பா மாதிரி அவ போயிட்டான்னு பேசுற? அவ அது மாதிரி பண்ண மாட்டா. பண்ண மாட்டேன். நீ தான் சர்டிபிகேட் கொடுக்குற. இப்ப என்ன பூ பறிக்க போயிருக்கல? என்ன போனை வேற ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணிருக்கா. நீ அவளுக்கு சிபாரிசு பண்ணாத, புரியுதா? சார், என்னாச்சு சார்? மேடம் இன்னும் வெளில வரல சார். மற்றவங்க வழக்கமாக மேடம் வந்து இப்போ காலேஜ் போயிருக்கணும். தம்பியும் தங்கச்சியும் ஸ்கூல் போயிருக்கணும். வாத்தியாரும் இந்நேரம் ஸ்கூலுக்கு போயிருக்கணும். ஆனால் வீட்டை பூட்டிட்டு சைலண்டாக இருக்காங்கன்னா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குங்க சார். இப்படிலாம் நடக்கிறத பார்த்தா வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது சார். பிரச்சனை தான். அவன் தங்கச்சி எங்கே போயிட்டு வந்தானா? மேடமோட ஃப்ரெண்டு கலை வீட்டுக்கு போயிட்டு வந்ததா சொல்கிறாங்க சார் நம்ம ஆளுங்க. பட்சி பறந்துருச்சுன்னு அர்த்தம். அவ ஓடி போனதை மறைக்க தான் இத்தனை திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன். நானே வரேன். சரிங்க சார். யாருங்க? பொண்ணா? வேலை இது போன அழுது காட்டி கொடுத்துறாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சார், சார் வணக்கம் சார். இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் பிபி கிட்ட சொல்லணும். கொஞ்சம் ஃபோன் அவகிட்ட கொடுக்குறீங்களா? அவ அது என்னது? அது குளிச்சிட்டு இருக்கா சார். கதவை தட்டி ஃபோனை கொடுங்க.
ஆமா, அவ போன் எதுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது? சார் சார் சார்ஜ் போடல சார். கட் பண்ணிட்டார். சார் வாங்க சார். ஐயா ஐயா ஐயா, ஒரு சாதாரண சின்ன பொண்ணு கண்ணுல மண்ணை தூவிட்டு ஓடி இருக்கா. கேவலமா இல்ல? வணக்கம் பண்றானுங்க, வணக்கம். பிபி பிபி, போதும் பொண்ணு. சார் சார் யோ, இப்ப சொல்ல போறியா இல்லையா? எங்க அவன் பொண்ணு? என்ன பண்றீங்க? ஏய், தொலைச்சு போடுவேன். அமைதியா இருங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரல. சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். காலையிலிருந்து நானும் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். சொல்லாம கொல்லாம எங்கேயோ ஓடி போயிட்டேன் சார். பொய் பொய் பொய். பொய் சொன்னீங்கன்னா குடும்பத்தையே அழிச்சிருவேன் சார். இல்ல, என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு என்ன ஆஃப் பண்ணிட்டு குடும்பத்தோட சேர்ந்து அவளை பஸ் ஏத்தி அமிச்சிட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லை சார். டேய், ஏடாங்க வந்தீங்க? போங்கடா போங்கடா. யோ வாத்தி, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னையா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? உன் பொண்ணை எந்த ஊருக்கு அனுப்பியிருக்க? சார் எந்த ஊருக்கும் அனுப்பல சார். வேற ஏதாவது நினைச்சிருந்தா குடும்பத்தோட தான் சார் வேற ஊருக்கு ஓடி போயிருக்கணும். சத்தியமா நான் கனவுல கூட உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல சார். நம்புங்க சார், நம்புங்க. உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவான்னு நான் நம்பினேன். கழுத்தறுத்துட்டு ஓடிட்டா? இல்ல சார், இல்ல சார். சரி, ஓடிட்டா. அன்னைக்கு வைர நெக்லஸ் கொடுத்தன, அதேங்க? ஐயோ, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு உன் பிபி கழுத்துல அந்த வைர நெக்லஸ காணமே. என்ன பண்ண? வித்துட்டியா? சொல்லு. சார் ஐயோ இல்ல, அது எங்க வீட்டுல தான் சார் இருக்கும். பரதி, கவிதா, போய் அந்த நெக்லஸை தேடி எடுத்துட்டு வந்து சார் கிட்ட கொடுங்க. போங்க, போமா. எது காணாம போனாலும் எல்லாமே வீட்டுல இருக்கிறதா தான் பொய் சொல்லுவியா? சார் சார் சத்தியமா அவ போனது எனக்கு தெரியாது சார். ஆனா அந்த நகை கண்டிப்பா வீட்டுல தான் சார் இருக்கும். கிடைச்சிடும் சார், இருக்கும். பார்வதி, சீக்கிரம் கொண்டு வந்து கொடு. எங்கேயும் நகையை காணுமடி. இங்கதாம்மா எங்கேயாவது இருக்கும். எங்க வச்சிருக்காலோ தெரியலையே. அந்த ஆள் வேற அசிங்கப்படுத்த போறா. கவிதா எங்க தேடுடி. ஏண்டி பொண்ணு இப்படி பண்ண? நகையை ஏண்டி எடுத்துட்டு போன? பேபி அப்படிலாம் எடுத்துட்டு போக மாட்டாம்மா. அப்ப நகை எங்க போச்சு? ஓடி போச்சு. என் கருப்பு வைரத்தோட சேர்ந்து அந்த வெள்ளை வைரமும் ஓடி போச்சு. சார் சார் சார், நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்ல சார். என் பொண்ணு சத்தியமா அந்த மாதிரி பண்ண மாட்டா சார். யோ வாத்தி, ஸ்கூல் பசங்க மாதிரி எதுக்கு பார்த்தாலும் சத்தியம் சத்தியம் சத்தியம். எனக்கு இந்த பொய் சத்தியம் பண்றவங்கள பார்த்தாலே பிடிக்காது.
சார் சார் நாங்க போய் சொல்ல சார், உண்மையதான் சார் சொல்றோம். சொல்லப்ப எங்க அந்த பிபி? உண்மையாவே எனக்கு தெரியல சார், அவன் எங்க போனானே தெரியல சார். என்கிட்ட விளையாடியா? காட்டுறான், நான் யாருன்னு காட்டுறேன். ஒரு விதத்துல உன் பொண்ணு நகையோட ஓடினது நல்லதுதான். 15 லட்சம் ரூபாய் நகையோடன்னா போலீஸ் கூட ஸ்பெஷலா விசாரிப்பான். இளம் பெண் 15 லட்சம் ரூபாய் நகையுடன் ஓட்டம்னு போட்டோ ஒட்டி நியூஸ் வரும். சார் சார். ஹலோ, வணக்கம் இன்ஸ்பெக்டர், நான் வேலாயுதம் பேசுறேன். சொல்லுங்கய்யா. சார் சார், நான் ஸ்கூல் வாத்தியாரா இருக்கேன் சார். வீட்டுக்கு போலீஸ் வந்தா அப்புறம் என் மானமே போயிடும் சார். உன் பொண்ணு எங்கயா? ஐயா கேக்குதுங்களா? பொண்ணு வீடு தானங்க? ஆமா. வாத்தியார் வீடு தானங்க? ஆமா. நான் வரணுங்களா? ஆமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து கொத்த அள்ளிட்டு போகும். அவங்க விசாரிக்கிறதுல எல்லா உண்மையும் தானா வெளியே வரும். சார் வேண்டாம் சார், ஏற்கனவே ஏகப்பட்ட பாவம் பண்ணிருக்கிறேன். நீ வேற என் காலில் விழுந்து என் பாவ கணக்க ஜாஸ்தி பண்றியா? உன் பொண்ணு எங்கயா? என்ன போலீஸ் வண்டிலாம் வருது? போலீஸ் வேலை. வாத்தியார் வீட்டுக்குள்ள போறாங்க. யார் என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியலையே. சார் வணக்கம்யா. வணக்கம்யா. இந்த சத்தியத்தை கூட்டிட்டு போய் விசாரிங்க. வேண்டாங்க சார், நகை வீட்டுல தான் சார் இருக்கும். எப்படி அது கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அவரை விட்டுற சொல்லுங்க சார். நோ சென்டிமெண்ட். கூட்டிட்டு வா. வேண்டாங்க. என்னங்க யோ, வேடிக்கை பார்க்காம கூட்டிட்டு போயா. வாங்க. நடிக்கிறாங்க நடிப்பு. அவரை விட்டுருங்க. அவர் ஒண்ணு பண்ணுங்க. கைடுமா நான் வந்துடுமா? வாங்க. ஏறுங்க சார், ஏறுங்க உள்ள. நாங்க பாத்துக்கிறேன்யா. பெரிய பெரிய காரெல்லாம் வந்து நிற்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி எல்லாம் வரணும். பாத்தியா, அதே மாதிரி நடந்துருச்சு. ஊரே வேடிக்கை பார்க்குது. என்ன ஏதுன்னு கேட்பாங்க. என் கல்யாணத்தை பத்தி ஏதாவது வெளியில சொன்ன உன் புருஷன் உயிரோடவே வீட்டுக்கு வர மாட்டான். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க. அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க. இப்போ உன் பொண்ணு பிபிக்கு போனை போட்டு பேசு. உங்க அப்பா உயிரோட வேணும்னா இப்போ நீ வீட்டுக்கு வான்னு சொல்லு. உங்க அப்பா உயிரோட வேணும்னா இப்போ நீ வீட்டுக்கு வான்னு சொல்லு. ஆமா, இவ பாட்டியும் ஓடிட்டாலாமே. குடும்பமே இப்படிதானே? எடா வண்டியா. ஊரே வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிப்போச்சு. நம்ம யாருக்குடி என்ன பாவம் பண்ணோம்? ஏண்டி இந்த சோதனை? பொண்ணு, நீ எங்கடி இருக்க?